உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் நீசம், மேசத்தில் சூரியன். முதலில் மேசம். மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் அவர் இருப்பது சரியல்ல என்றாலும் பஞ்சமாதிபதி வலுப்பெற்று இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் உண்டு. ஆத்ம பலம் அதிகரிக்கும், துணிச்சல் ஏற்படும். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். தொழில் சிறப்பாக நடக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுமையான முறையில் விஷயத்தை அணுகுவீர்கள். வெற்றி உண்டு. 6க்கு உரிய புதன் 12இல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். ராசிக்குரிய செவ்வாய் நீசம் பெற்று இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அதோடு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாம். பங்குதாரர்களால் பிரச்சனை வரலாம். சூரியன் அதிக பலத்துடன் இருப்பதால் உஷ்ணவியாதிகள் ஏற்படும். ராசிநாதன் பலமிழந்து வீண் வம்புகள் சேரும்படியாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. கை கால் வலிகள், கண்ணெரிச்சல் தொல்லைகளும் நேரலாம். பரிகாரம்: முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யும். மனக்கவலை மாறும். பண விஷயத்தில் நெருக்கடிகள் தீரும். முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புண்டு. தாய்வழி சொந்தங்கள் உதவும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டு. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை தொழில், ஆடிட்டர் முதலிய தொழில்களில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 12இல் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் நேரலாம். தேவையில்லாத விஷயத்தில் பணம் செலவழியும். செவ்வாய் நீசம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் முரண்பாடுகள் வந்து மன அமைதி குறையலாம். வீடு மனை வாங்கும் விஷயத்தை சற்று தள்ளி போட வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் குழப்பங்கள் வரலாம். குரு ராசியில் இருப்பதால் சில தொல்லைகளை தரவே செய்வார். திடீர் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். பரிகாரம்: விநாயகரை வணங்குங்கள், விக்னங்கள் தீரும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் நீசபங்கம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கும் உச்ச சூரியன் உங்களுடைய கஷ்டங்களை மிச்சமில்லாமல் துடைப்பார். நல்ல வாய்ப்புகளை வழங்குவார். வழக்குகளில் உள்ள சிக்கல்கள் தீரும். பாகப்பிரிவினை சுமூகமாகும். தொழில் வளர்ச்சியில் மாற்றங்கள் நிகழும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் கௌரவமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் நீசம் பெறுவதால் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்போருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள் வரலாம். ஒருவருக்கொருவர் விட்டுத்தர வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு நிறைவேற்ற முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 20/4/2025 மாலை 5:52 மணி முதல் 23/4/2025 காலை 12:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: குலதெய்வ கோயிலுக்கு ஒருமுறை சென்று வழிவிட்டு வாருங்கள். அடுத்தது கடகம். தன குடும்பாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமச்சனி விலகும் நேரம். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார். புதனும் சுக்கிரனும் இணைந்து யோகம் தருகிறார்கள். புதிய பொருள்களை வீட்டுக்கு வாங்குவீர்கள். சுபகாரியங்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வீடு மனை வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்கள் தகவல் தொடர்புகளை நல்ல விதமாக அதிகரித்து கொடுப்பார். ராசியில் 5க்குரிய செவ்வாய் நீசமடைந்திருக்கிறார். சனி செவ்வாய் பார்வை சிறப்பானதல்ல. எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் முயற்சிகள் தடைகளையும் தாமதத்தையும் தந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு தர மாட்டார்கள். சனி செவ்வாய் இணைப்பு இருப்பதால் சிறு சிறு விபத்துக்கள் நடக்க வாய்ப்புண்டு என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் 23/4/2025 காலை 12:20 மணி முதல்
25/4/2025 காலை 3:14 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் பலமடைந்திருக்கிறார். 3க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நல்லதுதான். அதைப் போலவே மறைந்த புதன் நல்ல பலன்களை தருவார். சில மறைமுகமான சலுகைகளும் கூட கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தொழிலில் முன்னேற்றத்தை தரும். சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோடு செய்தால் முடிவில் வெற்றியை தரும். எந்த காரியத்திலும் இதுவரை இருந்த தடைகள் விலகி வெளிச்சம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு உட்பட சில கிரகங்கள் இருப்பதும், குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்து இருப்பதும், சனியின் நேர் பார்வை உங்கள் ராசியில் விழுவதும் அவ்வளவு சிறப்பானதல்ல. ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பதால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். உற்சாகமான காரியங்கள் திடீரென்று பாதியில் நிற்கும். 12ல் செவ்வாய் நீசம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. சந்திராஷ்டமம் 25/4/2025 காலை 3:15 மணி முதல் 27/4/2025 காலை 3:28 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம். அடுத்தது கன்னி. 7வது ராசி பலம் பெற்றிருக்கிறது. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச பங்கமடைந்து ராசியை பார்வையிடுவது நல்ல அமைப்பு. தன குடும்ப ராசிக்குரிய சுக்கிரன் புதனோடு இணைந்து உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுகின்றார். 6ஆம் இடத்து சனி உங்களின் எல்லா காரியங்களிலும் பக்கபலமாக இருப்பார். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் நிலவும். பாகிஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசியில் உள்ள கேதுவின் வீரியம் குறையும். மனது எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் திடீர் தெளிவு பிறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்து விடுவீர்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். 12க்குரிய சூரியன் 8ல் மறைவது சில மறைமுகமான பலனை தரும் என்றாலும், அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதாலும், அந்த ஸ்தானத்திற்குரிய செவ்வாய் நீசம் பெற்றிருப்பதாலும் சகோதர உறவுகளில் கவனம் தேவை. தந்தையோடு தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்து மன அமைதி கெடும் நிலை உருவாகும். மறைமுக எதிரிகள் அதிகரிப்பார்கள். பரிகாரம்: அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அடுத்தது துலாம். பகை கிரகங்களாகிய குரு சுக்கிர பரிவர்த்தனை, அதுவும் 6-8 வீடுகளுக்கான பரிவர்த்தனை நடந்திருப்பதால் நடக்காது என்று நினைத்த சில காரியங்களை வியக்கத்தக்க வகையில் சாதகமாக நடக்கும். இருக்கும் இடத்திலிருந்து திடீர் உத்தரவுகளால் அல்லது புது அழுத்தங்களால் மாற்றங்கள் நிகழலாம். குருவின் பார்வை தன குடும்ப ராசியில் விழுவதாலும் சுகராசியில் விழுவதாலும் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு நீங்கும். முன் யோசனையும் தகுந்த ஏற்பாடும் இருந்தால் நிலைமையை சமாளிக்கலாம். 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மன வலிமையை தருவார். 5ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு என பல கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் இருப்பதால் எதிர்பார்ப்பின்றி பொறுமையோடு இருக்க வேண்டும். 7ல் சூரியன், 7ஆம் அதிபதி செவ்வாய் நீசம் என்பதால் குடும்பத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். பரிகாரம்: குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது விருச்சிகம். 6ல் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. 11ல் கேது, பாகிஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அதுவும் குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் சகல வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்தி தருவார். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு திகழும். திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து மறைமுகமான தாக்குதல் நடக்கும். தெரியாமல் செய்த தவறுக்கு விடை கொடுக்க வேண்டியிருக்கும். அவசரப்பட்டு செய்த காரியம் சில கஷ்டங்களை தரும் என்பதால் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் சனி இருப்பதையும் ராசிநாதன் நீசமாக இருப்பதையும் கவனத்தில் கொண்டு காரியத்தை செய்ய வேண்டும். பரிகாரம்: பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. இதுவரை 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு விரைவில் மிதுன ராசிக்கு செல்லிருக்கிறார்.
மூன்றாம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் கேது என பல கிரகநிலைகள் உங்களது செயல்களுக்கு ஒத்துழைக்கும்படி இருக்கின்றன. ராசிநாதன் பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதாலும் அந்த ஸ்தானத்திற்குரிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாது. செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம். ஏதோ ஒரு இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டிருக்கும். அலைச்சலால் கவனம் குறையும். உடல் ஆரோக்கியம் கெடும். மனதில் எப்பொழுதும் குழப்பமும் டென்ஷனும் இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு உட்பட பல கிரகங்கள் தோஷத்தில் இருக்கின்றன. எனவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்பது போல சில சந்தோஷங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. மன அமைதி கெடுவதோடு யோசிக்காமல் செய்யும் செயல்களால் சில தொந்தரவுகள் வரும். இப்போதைக்கு எல்லா விஷயங்களையும் ஆறப்போட வேண்டும். நிதானமாக பொறுமையாக இருங்கள். பரிகாரம்: சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது மகரம். அஷ்டமாதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 5க்குரிய சுக்கிரனும் 9க்குரிய புதனும் இணைந்திருப்பது யோக அமைப்பு. அதோடு குருவின் பார்வை ராசியில் விழுகிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனையும் யோகமாக இருக்கிறது. எண்ணங்கள் பலிக்கும். விளைவும் சாதகமாக இருக்கும். நல்லவற்றை நினைத்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். வழக்குகள் வெற்றியடையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 20/4/2025 முதல் 22/4/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். குடும்ப ராசியில் அமர்ந்திருக்கும் சனியை பாதகாதிபதியான செவ்வாய் பார்வையிடுவது அவ்வளவு நல்லதல்ல. எந்த சிறு பிரச்சனைக்கும் உடனடியாக கவனித்து மருத்துவ தீர்வுகள் செய்து கொள்ள வேண்டும். நாளில் சூரியன் இருப்பதாலும் 8ல் செவ்வாய் இருப்பதாலும் தந்தை வழி உறவுகள், சகோதர உறவுகளில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். பரிகாரம்: ஈஸ்வரன் சன்னதிக்கு சென்று விளக்கு போட்டு வாருங்கள். அடுத்தது கும்பம். சாதகமான அமைப்பு என்றால் 7க்குரிய சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பல சிரமங்களை குறைக்க இது ஒன்றே போதும். எந்த தடைகள், சிக்கல்கள் வந்தாலும் ஆத்ம பலத்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு முன்னேறும் வாரம் இது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வேலை மாற்றத்தால் சம்பள உயர்வு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். ஜென்மச்சனி ஆதிக்கத்தால் மனக்குழப்பம் எட்டி பார்க்கும். அதனை தள்ளி வைக்க வேண்டும். 2ல் ராகு, அஷ்டமத்தில் கேது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதனால் முயற்சி தடைப்படும். முயற்சியை கைவிடாமல் கடைசி வெற்றி நமக்குத்தான் என்று இருந்தால் வென்று விடுவீர்கள். 22/4/2025 முதல் 24/4/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மீனம். ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பலம் பெற்றிருப்பது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருப்பது மீனராசி நேயர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டும். இனி துன்பமெல்லாம் இல்லை என்கின்ற உணர்வினை பெறுவதால் செயல்களின் வேகம் பிறக்கும். முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய குறைவுள்ளவர்களுக்கு புதிய மருத்துவத்தால் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தெய்வ தரிசனம் உண்டு. பத்திரிகை, தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப ராசியில் சூரியன் இருக்கிறார். 2க்குரிய செவ்வாய் 5ல் நீசமடைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் வாக்கு தர வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பண நெருக்கடியும் மன நெருக்கடியும் ஏற்படலாம். வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். 24/4/2025 முதல் 26/4/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி வாருங்கள். உங்களது துன்பங்கள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.